கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் சங்கீதம் 28 சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம் 28 ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆமாம். முதலாவது வசனம், முதலாவது 28 வசனம் சங்கீதக்காரராகிய தாவீது ராஜா நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் கண்மலையாகிய கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாதவோ மௌனமாக இராதீர்கள். அவருடைய நெருக்கங்களில் தேவனை நோக்கி விண்ணப்பம் கூப்பிடுறாரு. கர்த்தாவே நீர் மௌனமாக இராதீர்கள். நீர் அப்படி இருந்தால், மௌனமாக இருந்தால் நான் குழியில் இருக்கிற இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். குழியில் இறங்குற யார் இறங்குவார்? குழின்னு சொல்லும்போது நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, பாதாளம் அந்த மாதிரி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது நமக்கும் சில கஷ்டங்கள் தான். இவ்வளோதான் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை வைத்தாலும் தேவன் அதை ஏற்கவில்லை. இருக்கிறதோட நாம் செத்துடலாம் என்று நாம் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல்லியிருப்போம். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜாவும் மிகவும் அருமையாக தன் மனதில் இருந்ததற்கு கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி வாரத்தோடு கூப்பிடுறார். கூப்பிட்டு அவர் துன்மார்க்கர்களுக்கு ஒப்புக்கு சொல்கிறார். நீர் நான் கூப்பிடுவதற்கு நீர் செய்வதற்காக நான் குழியில் இறங்குறவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி மிகவும் வியாபாரத்தோடு அந்த 1வது வசனத்தில் மிகவும் அருமையாக சொல்லியிருக்கார். 3வது வசனத்தின் வாசிகள், அவன் அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லியும் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்பை வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் பார்க்கிறது சங்கீதக்காரர் தாவீது ராஜாவா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மிகவும் அருமையாக எழுதியிருக்கிறார். அதே தான் நாம் இப்பொழுது நாமும் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம்னா நாமும் அப்படித்தான். எத்தனை பேர் நம்மளுக்கு முன்னாடியே அப்படித்தான் தன் அயலானுக்கு வாழ்த்துதல் சொல்லியும் நம்ம முன்னாடி முகத்துக்கு நேராக என்ன சொல்லுவாங்க, நம்மளை பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நம்ம திருமணம் தேன் போல பேசிக்கிட்டு தெரிஞ்சுவாங்க, கசப்பாக நம்முடைய சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன் இவரை பற்றி தெரியாதா, இவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லிட்டு அதை தான் அழகாக அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லி தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிறார். துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை மாறிக்கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளையும் வாழ்க்கையை நாம் நிறைய பார்த்துக்கிறோம். நம்மளுக்கு சொன்னது போல அப்படிதான் எத்தனையோ பேர்கள் கூடவே இருப்பாங்க, கூட இருந்து பேசிட்டு அவருக்கு தேவையில்லை, நம் தேவைப்படாது என்பதுன்னு சொன்னால் நம்முடைய முகத்துக்கு முன்னாடி நம்மளை வாழ்த்து பேசிவிட்டு முதுகுக்கு பின்னாடி நம்மளை தூசணமாக பேசுகிறது வாழ்க்கை. அதை தான் அழகாக சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சங்கீதத்தில் மிகவும் அருமையாக சொல்கிறார். 4வது வசனம், அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நடத்தைகளின் பொல்லாமைக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும், அவர்கள் கைகளின் செய்திக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்களுக்கு கிரியைக்கு தக்கதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய கிரியைக்கு அவருடைய நடக்கைக்கு அவருடைய பொருளாதாரம் தக்கதாகவே நீர் அவர்களுக்கு செய்யும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா மிகவும் தெளிவாக எதிர்த்து சொல்கிறார். 5 வாசிக்க, ஆமென். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கருத்தின் கிரிகளையும் கம்மியாகப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதைதான் தாவீது ராஜா சொல்கிறார். அவருடைய கிரியை கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் சத்தத்தின் கிரிகளையும் கம்மியாகப்படுகிறார். நம்மளும் அப்படிதான் இருப்போம். எத்தனையோ சம்பவங்களில் நாமும் கடவுள் என்னதான் செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்னது இருக்கிறது, கர்த்தரை விட்டு நாம் விலகிறதான வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆனாலும் நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் முறையிடுகிறோம். துன்மார்க்கரை போல நாம் நடக்கல. ஆனாலும் நாமும் சில காரியங்கள் என்ன செய்யறோம், கொஞ்சம் வழி தப்பி தான் நாம் போயிடும். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா நம்மை சொல்லல, அப்படி இருக்கிறதாக இருந்தது அவர்களை இடித்து போடும், அவர்களை கட்டப்பட்டார் என்று சொல்கிறது. அடுத்தது சங்கீதம் 28 வாசிங்க. நாம் உண்மை நோக்கி சத்தமிட்டு உங்களுடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கையெழுத்தி என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டவர். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தேவ சமூகத்தில் அவருடைய விண்ணப்பங்களை வைத்திருக்கிறார். தேவ சந்ததிக்கு நேராக தன் கையை நீட்டி அவர் விண்ணப்பம் செய்கிறார். நாமும் அப்படிதான் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறோம், நம் சத்தியத்தில் இருக்கிறோம். சத்தியம் வந்து நம்மை வழிநடத்தும், நம்முடைய வாழ்க்கைக்கு
அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் சத்தியம். ஆனால் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் நம்முடைய தாவிதராஜாவை போல நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் தேவாலயத்தில் வைத்து நம் ஆராதனை வேலையில் கையை நீட்டி தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் வைக்கும் போது கண்டிப்பாக தேவனுடைய விண்ணப்பத்துக்கு கண்டிப்பாக நமக்கு பதில் தருவார் என்று நாம் பார்க்கிறோம். 6 வருஷங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய விண்ணப்பம் சத்தத்தை கேட்டார். அவருடைய விண்ணப்பம் 2வது வசனத்துல நோக்கி சத்தமிட்டு பரிசுத்த சன்னதிக்கு நேராக என் கைகளுக்கு நீட்டி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 4வது வசனத்தில் பாருங்க, தேவன் அப்படி விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கொள்வது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரனை தாவிதராஜா மிகவும் அருமையாக அவருடைய பாட்டினால் பராந்தரத்திலே சுற்றி திரிகிறார். ஆடு வைக்கும் போது பம்பெருமாளும் தேவனை துதித்துக் கொண்டே திரிகிறார். அவருடைய ஜெபம், அவருடைய விண்ணப்பம் தேவ சமூகத்தில் ஏற்றி அதற்கு தேவன் அவருக்கு மிகவும் அருமையாக பதிலளித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆலயத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமக்கு நம்முடைய காரியங்களுக்கு பதிலளிப்பார் என்று பார்க்கிறோம். ஜெபத்தை பற்றி சொல்லுவதை பார்க்கிறேன். சங்கீதக்காரனை தாவிதராஜா விண்ணப்பம் பண்ணினான், ஜெபம் பண்ணினான். அதே போலதான் அந்த பிரயப்பாடின் காலத்திலேயும் 2 ராஜாக்கள் 20 வாசிங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2 ராஜாக்கள் 20. அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வேலைப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற சமயத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவரிடத்தில் சொல்கிறார், நீ பிழைக்க மாட்டேன், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணணும். நம்ம அதில் வரிசையாக வாசிப்போம்னா அவர் என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுறார், ஜெபம் பண்ணுறார், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். நான் உனக்கு முன்பாக உண்மையும் யுத்தமாய் நடந்து உனது பார்வைக்கு நலமானதை செய்தது என்பதை நினைத்தவர்கள் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் மனது கவலைப்பட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தின் வல்லமை, அவருடைய ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்டு ஏசாயா ராஜா பாதி முற்றத்தில் போயிட்டு வரும்போதே என்ன செய்ய அவருடைய தேவன் பதில் கொடுத்து அவருடைய ஆயுஷ் நாட்களில் 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஜெபம், அவருடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையா இருந்தது என்று நான் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 7 வாசிங்க. 2 நாளாகவும் 7. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்தே இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பறிச்சிட்டது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்திலே நிரம்பிட்டு. சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அங்கேயும் பார்க்கிறவர்கள் ஜெபத்தை பற்றி மிக அருமையாக சொல்லிக்கிறது. சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க பட்சத்து கருத்துடைய மகிமை ஆலயத்திலே நிரப்பி இருந்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினாலும் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அவ்வளவு மகிமையாய் அந்த ஆலயம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாத்திற்கும் காரணம் ஜெபம். ஜெபம் தான் நமக்கு முக்கியம். ஆனால் நாம் ஜெபம் பண்ணும்போது அதிலே நாம் நிலைத்திருக்கிறோம். ஜெபத்தை பண்ணிட்டு திரும்பவும் நம்முடைய பழைய வாழ்க்கையை போட்டார். சங்கீதக்காரனை தாவீதுராஜாவும் அப்படிதான் இருந்தார். அவர் ஜெபத்திலே நிலைத்திருந்தார். மற்ற எந்த காரியத்திலும் எதிர்ப்பதில்லை. தேவனிடத்தில் எப்பொழுதுமே முறையிடுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். அதே போல தானியேல் தீர்க்கதரிசி நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி நாம் பார்க்கும்போது தானியேல் 6:10 வசனத்தை வாசிங்கள். தானியேலை நாம் பார்க்கும்போது நாம் முன்பு செய்து வந்தது போல தேவனை நோக்கி 3 வேளையும் ஜெபம் பண்ணி வந்தாங்க என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் இது வந்து தானியேல் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நடந்தது. அவருக்கு முன்பதாக அவர் இப்படி தேவனை நோக்கி 3 வேளை
ஜெபம் பண்ணும் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டை ஆண்டு வந்தோம் தரி என்கிறதான ஒரு ராஜா ஆண்டு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து தாவீது ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். எந்த விரோதமும் இல்லை, அவருக்கு நெருக்கமாக ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் 15 வாசிங்க, 6:15. ஆமாம், அந்த காலத்துல தரியு ராஜா காலத்துல வந்து மேதியரும் பெர்சியரும் இவங்க 2 பேரும் 2 கோத்திரத்தார் சேர்ந்து தான் அந்த காலத்துல ராஜாக்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த தரியு ராஜாவுக்கு முன்னாடி யார் ஆட்சி செய்தார்னா நேபுகாத்நேச்சார். அவருடைய ஆட்சி காலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாபிலோன் அந்த மகா நகரத்தை மிகவும் பழமையான நகரம், அழகாக அவர் ஆட்சி செய்து வந்தார். நாம் உலக அதிசயங்கள் கூட பார்க்கிறோம். அப்படி ஒரு பிரமாண்டமாக ஆட்சி செய்து வந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்து கடைசி அவருடைய வாழ்க்கையை நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். புல்லை மேய்ந்து வாசித்தோம். புல் மேய்ந்து அவருடைய வாழ்க்கை கழிக்கப்படுகிறது. பெரிய ராஜா, அப்பேற்பட்ட ராஜா புல் மேய்ந்து கடைசி ஒன்றுமில்லாமல் போனார். அவர் வந்து தன்னுடைய சர்வாதிகாரம் ஹிட்லரை போல கடைசி காலத்தில் சர்வாதிகாரமான ஆட்சி செய்து வந்தார். அதன் பிறகுதான் தரியு ராஜாவுடைய காலத்தில் பார்ப்போம்னா அவரை வந்து ராஜாவாக தேர்ந்தெடுத்தது எப்படின்னா தாராக அவரு வர முடியாது. இந்த 2 கோத்திரத்தார் வேறு மேதியர் பெர்சியர் சேர்ந்துதான் அவரை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார். அதனால அவரை தனிச்சையாக எந்த செயலிலும் அவர் ஈடுபட முடியாது. தானியேலை கொண்டு வந்து அவர் முன்னாடி இவர் வந்து என்ன செய்வாரு, உண்மைதான் துதிக்கணும் ஆரோக்கியம் சொல்லுகிறோம். ஆனால் அவர் அவருடைய தேவனை 3 வேளையும் ஆராதிக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர்கள் ஒரு குற்றம் சுமத்தினார்கள். ஆனால் இவர் தன்னிச்சையாக எந்த செயலும் அவரை இருக்க முடியவில்லை. ஆனால் சிங்கங்களை குறியையை அவரை போட சொன்னார்கள். ஆனாலும் சிங்கம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. காரணம் அவருடைய ஜெபம், அவருடைய வல்லமையான ஜெபத்தினால் அவர் காக்கப்பட்டார். 6ஆம் வசனத்தை வாசிக்க 6:16. ஆமென். ராஜா என்ன சொல்றாரு, ராஜாவுக்கு எதிராக தான் அந்த இவங்க மந்திரிமாரெல்லாம் அவங்க நியாயத்தீர்ப்பு போட்டிருக்காங்க. ஆனால் ராஜாவே தானியேலை சொல்றாரு, தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார். ஆமென். ஒரு ராஜா அந்நிய தேவனை பின்பற்றுவதான ஒரு ராஜா இருக்கிறதான ஒரு என்ன சொல்ல, ஆமா அவருக்கு இருக்கிறதான ஒரு வைராக்கியம், இவர் எப்படியாவது சிங்கத்திலிருந்து கெபியிலிருந்து வெளியே வருவார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதாக நம்ம பார்க்கணும். நாம் உண்மையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், உண்மையான தேவனை நாம் வணங்குகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, தேவன் சில நேரங்கள் கேட்கப்படவில்லை, ஜெபத்தை கேட்கப்படவில்லைன்னா நாம் தூசிக்கிறோம். ஆனால் அவரே ஒன்றும் அறியாத ஒரு ராஜாவே நம்முடைய தேவனை என்ன சொல்றோம், உண்மையான தேவன் என்றாலே தானியேலை நோக்கி இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்புவிப்பார் என்று சொல்லி அவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது நாமும் நம்மை சிந்திக்க வேண்டும். சங்கீதக்காரராக தாவீது ராஜாவும் மிகவும் அருமையாக அப்படின் சொல்கிறார். வாசிக்கிற சங்கீதம் 28 சங்கீதம் 28 அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவருடைய பலம், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அரணான அடைக்கலமானவர் சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா என்ன சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவருக்கு அடைக்கலமான அரண். தாவீது ராஜாவை கர்த்தர் தான் அபிஷேகம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணினார். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கு உயர்த்தியவர்கள் நம்மை தான் சொல்கிறார். அவருடைய ஜனமாகிய நம்மை தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோம். தேவனுடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்குவது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் உயரிடத்துக்கு கொண்டு போய் வைப்பார் என்று சொல்லி தேவனுடைய வாக்கு.